2022ஆம் ஆண்டில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் கூட்டு குழுமத்திற்கு சொந்தமான 75,776 ரிங்கிட் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் 2 தனித்து வாழும் தாய்மார்கள் நீதிமன்றத்தில் தங்கள் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினர். இந்த வழக்கு இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி குற்றம் சாட்டப்பட்ட 34 வயது நூர்லியானா அமீரா ஜுல்கிஃப்லி, 38 வயது நூரடிலா ரசாலி ஆகியோர் முறையே இந்த குழுமத்தில் நிர்வாகியாகவும் மற்றும் உதவி நிர்வாகியாகவும் பணியாற்றிய போது குடியிருப்பாளர்களின் பணத்தை நிதி நிர்வாகத்திற்காக பயன்படுத்தாமல் முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவேதான் குற்றவியல் சட்டம் பிரிவு 408 கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிரம்படியும் அபராதமும் விதிக்கப்படலாம். இதனிடையே இந்த இரு நபர்களுக்கும் நீதிபதி அஸ்ருல் டாரோஸ் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் தலா 5000 ரிங்கிட் பிணை அனுமதித்தார். இந்த வழக்கின் மறு செவிமடுப்பு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.